காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. நாம் தினமும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயல் சரிதானா என்று ஆராய்ந்து பார்த்து நாம் அச்செயலை செய்தல் வேண்டும் என்பதை இப்பாடம் நமக்கு உணர்த்துகிறது. பாடம் 6 ஆராய்ந்திட வேண்டும். அடடே, வா மாணிக்கம், என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே? ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஆவல் என்பது விருப்பம். மாணிக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட கதை கேட்கும் விருப்பத்தோட வந்திருக்கான். தாத்தாவும், சரி மாணிக்கம், இன்று ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறேன், கேள். என்ன சொல்கிறார் தாத்தா? தாத்தா பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை பார்த்த உடனே, வா மாணிக்கம், இன்னும் இன்னைக்கு காலையில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மாணிக்கமும் இருந்துக்கிட்டு, ஆமாங்க தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இன்றைக்கும் நான் கதை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்கிறான். அதற்கு தாத்தாவும் இருந்துக்கிட்டு, சரி மாணிக்கம், இன்று உனக்கு நான் அருமையான கதை ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தாத்தா. மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். மன்னரைப் போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது. அக்குதிரையானது சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது. மன்னர் ஒருவர் குதிரையில் ஏறிக்கிட்டு ஒரு கிராமத்தின் வழியாக போகிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா, எதுக்காக அந்த கிராமத்துக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கிராம மக்களோட முன்னேற்றத்தையும் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் பயணம் மேற்கொள்கிறாரு. பயணம் அப்படின்னா சவாரி, சரிங்களா? அதாவது அந்த கிராமத்து மக்களை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு. மன்னரை போலவே அந்த குதிரையும் எப்படி இருக்கான், ரொம்ப இரக்க குணம் கொண்டதாக இருக்குதாம், சரிங்களா? இரக்கம் அப்படின்னா பரிவு. மன்னரை போலவே இரக்கமுள்ள அக்குதிரை சுற்றி சுற்றி பார்க்குது, சுற்றுமுற்றும் பார்க்குது. அப்படி பார்த்துக்கிட்டே அது போயிட்டுருக்கு மன்னரை சுமந்தபடியே. அப்போது நாய் ஒன்று காலில் அடிப்பட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது. என்ன பண்ணுது குதிரை? ஒரு நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்து போயிட்டுருக்கிறத பார்க்குது. அது என்ன பண்ணுது, அந்த நாயை பார்த்து பரிதாபப்படுது. எப்படியாவது இந்த நாய்க்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்குது. அதனால் குதிரை என்ன பண்ணுது, அரசரை தன் கணைப்பொலியின் மூலம், அதாவது கணைப்பொலி அப்படின்னா தன்னுடைய சத்தத்தின் மூலம் மன்னரை அழைத்து, குதிரை, அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. என்ன பண்ணுது இந்த குதிரை, அந்த நாய் மேலே ரொம்ப இரக்கப்பட்டு, அதாவது பரிவு, பரிதாபப்பட்டு என்ன சொல்லுது அரசர்கிட்ட, என்னுடைய முதுகில் அந்த நாயை நம்ம ஏற்றிக்கிட்டு போகலாம், அந்த நாய் எங்கே போகணுமோ அந்த இடத்துல நம்ம அந்த நாயை கொண்டு போய் இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப பரிதாபத்தோட அரசர்கிட்ட கேட்குது, சரிங்களா? அதுக்கு அரசர் இருந்துக்கிட்டு, குதிரையே, என்னைப் போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய். அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார். அரசர் என்ன பண்ணுறாரு, குதிரை கேட்ட உடனே அரசர் இருந்துக்கிட்டு, குதிரையே, நீ என்ன பண்ணுற, என்னை போலவே ரொம்ப இரக்கத்துடன் இருக்கிறாய், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நாயை நான் நீ சொன்ன மாதிரியே நான் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பின்னாடி வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா காவலர்கள், அந்த காவலர்களை அரசர் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த நாயை தூக்கி என் முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காவலர்கிட்ட சொல்கிறாரு. காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, அரசர் சொன்ன மாதிரியே அந்த கீழே இருக்கக்கூடிய நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய அந்த நாயை தூக்கி அரசர் முன்னாடி அமர வைக்கிறாங்க, அதாவது உட்கார வைக்கிறாங்க. சரிங்களா? மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மன்னர் முன்னாடி அந்த நாயை உட்கார வச்ச உடனே அந்த நாய் என்ன பண்ணுது, மன்னர் முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. குதிரையின் மீது மன்னர் வருவதைக் கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள். அதனை கவனித்த நாயோ, இந்த மக்களெல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகின்றார்கள். என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமர்ந்து கொண்டிருக்கும் குதிரை. இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்றபோது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தது அந்த நாய். மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என குரைத்தது. நாய் என்ன பண்ணுது, மன்னர் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி அது ரொம்ப சந்தோஷப்படுது. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மன்னரை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாய் என்ன நினச்சிக்குது, இந்த ஊர் மக்கள் எல்லாம் தன்னை பார்த்து தான் வணக்கம் சொல்கிறாங்க, தனக்கு தான் இந்த மரியாதை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, தனக்குத்தானே அது நினச்சிக்குது. அதனால் இந்த மன்னரை விடவும் இந்த குதிரை விடவும் தான் தான் பெரியவன், தான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தனக்குத்தானே சொல்லிக்குது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. அளவுக்கு மீறி அது சந்தோஷப்படுறதுனால அது என்ன பண்ணுது, அது தன்னையே மறந்துடுது. அதனால் என்ன பண்ணுது, அடுத்த நொடியே அது ரொம்ப சத்தம் போட்டு குறைக்க ஆரம்பிக்குது. நாயின் செயலை குதிரை கவனித்தது. என்ன பண்ணுது குதிரை, நாய் அதிகமாக சத்தம் போடுறத குதிரை கவனிக்குது. நாயே, அமைதியாக இருந்து கொள். நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லோரும் உன் மீது வெறுப்படைவார்கள். அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை. குதிரை என்ன சொல்லுதுன்னா அந்த நாய்கிட்ட, நாயே நீ ரொம்ப சத்தம் போடாத, நீ ரொம்ப சத்தம் போட்டு குறைச்ச அப்படின்னா எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க, அப்படி வெறுத்தாங்க அப்படின்னா நீ என் மேலே சவாரி செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த நாய்கிட்ட குதிரை சொல்லுது. அதுக்கு நாய் இருந்துக்கிட்டு, குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய். நாய் என்னன்னு சொல்லுது குதிரையை பார்த்து, இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து தான் வணங்குகிறார்கள், அதை பார்க்கும்போது உனக்கு என் மீது பொறாமை ஏற்படுது, அதான் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுது. பொறாமை அப்படின்னா காழ்ப்புணர்ச்சி. சரிங்களா? இப்படி ஊர் மக்கள் என்னை பார்த்து வணங்குவதை கண்டதும் உனக்கு பொறாமை தாங்க முடியல, அதனால தான் நீ என்னை மட்டம் தட்டி பேசுகிறாய் அப்படின்னு அந்த குதிரைக்கிட்ட நாய் சொல்லுது. நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள். மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகமடைந்து விட்டாய். இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை. குதிரை நாய்கிட்ட என்னன்னு சொல்லுது, நாயே, இந்த மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கலை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்கினார்கள். மன்னர் முன்னால் நீ இருக்கிறதுனால அதையெல்லாம் உனக்கு கிடைத்ததா நினச்சி நீ என்ன பண்ணியிருக்க, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டாய். அதனால் இனிமேலாவது அது மன்னருக்கு கிடைத்த மரியாதை என்பதை நீ என்ன பண்ணிக்கோ, உணர்ந்துக்கோள், உணர்ந்து உண்மை நிலையை நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குதிரை சொல்லுது. அதுக்கு நாய் இருந்துக்கிட்டு, குதிரையே, உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது, அதனால தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய். இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குரைத்தது அந்த நாய்.
அந்த நாய் என்ன பண்ணுது? குதிரை சொல்கிறத கேட்கவே இல்லை. நீ பொறாமையில் சொல்கிற. பொறாமையின் காரணமாக நீ எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கிறாய். போலி அப்படின்னா ஒன்றை போல் இருத்தல். அதாவது என்ன சொல்லுது நாயே? நீ உனது பொறாமையின் காரணமாக நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குற. இதை நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணுது? மேலும் சத்தமாக குறைக்க ஆரம்பிக்குது. மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள். அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது. அந்த நாய் ரொம்ப சத்தமாக குறைச்சதுனால மன்னருடைய அருகில் வந்து கொண்டிருந்த அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த நாயை கீழே இறக்கி விடுறாங்க. காவலர்கள் நாயை இறக்கி விட்டதோடு மட்டும் இல்லாமல் அடித்து விரட்டினார்கள். அப்படி அடித்து விரட்டும்போது அங்கிருந்து நாய் என்ன பண்ணுது? நொண்டிக்கிட்டே ஓடுது. ஓடி போய் சற்று தொலைவில் நின்றுட்டு அது திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்து தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லாரும் மன்னரை வணங்க, மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்து கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது. நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம், அதனால தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என எண்ணியது. அந்த நாய் என்ன பண்ணுது? அடித்து விரட்டினோன்னே நொண்டிக்கிட்டே பின்னாடி போய் திரும்பி பார்க்குது. அப்போ திரும்பி பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாமே மன்னரை வணங்குறாங்க. மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் சொல்கிறாரு. அந்த பதில் வணக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த நாய் மக்கள் வணங்குறது எல்லாமே மன்னரை தான் அப்படிங்கிறத அப்போ அது புரிஞ்சிக்குது. இவ்வளோ நேரம் தனக்கு மரியாதை கிடைக்கல, அது மன்னருக்கு கிடைத்த மரியாதை தான் அப்படிங்கிறத அது முடிவெடுக்குது. அதனால் என்ன பண்ணுது? இவ்வளோ நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்காமல் முடிவு செய்து நாம் தவற்றை செய்து விட்டோம் அப்படிங்கிறத நினச்சி அது என்ன பண்ணுது? ரொம்பவே வருத்தப்படுது. ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா. தாத்தா என்ன சொல்கிறாரு மாணிக்கத்துக்கிட்ட? இந்த மாதிரி ஆராயாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீ இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மாணிக்கமும் இருந்துக்கிட்டு, ஓ நன்றாக புரிந்து கொண்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறான். என்ன குழந்தைகளே, இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும், சரிதானே? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதை மூலம் நீங்களும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.